விஜய் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் வெளியே வந்தா என்ன ஆகுன்றாரு. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கானா? நான் கேட்கிறேன், இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க. கரூர்ல திங்கட்கிழமை தொழிற்சாலை நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊர்ல திங்கட்கிழமை சாயந்தரம் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தொடர் கட்சியால மட்டும்தான் முடியும். வீட்டுக்கு ஒரு விஜய் யார் நீ? சரி, வீட்டுக்கு ஒரு விஜய் ஓகேங்க. யாரு விஜய்? யாரு சொல்லு. விஜய் சொல்லு. வீட்டுக்கு ஒரு தற்கூரியை எந்த அப்பா அம்மாவும் உருவாக்க மாட்டாங்க. காவல்துறை யாரு? அவன் கண்ணுக்கு முன்னாடி 4 பேர் சாவதை எந்த மனுஷனாவது வேடிக்கை பார்ப்பானா? எனக்கு தெரிந்த ஒரு காவலர் அந்த அரசு மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஒத்த மனுஷனா கிட்டத்தட்ட 18 பேரை உடம்புல தூக்கி போட்டு போய் காப்பாத்துறான்டா. அந்த காவலருக்கு என்னுடைய ராய சலிப்புற. நீ என்ன பண்ண? 12 மணிக்கு போனா கிரௌட் இருக்காது. திமுக பெரியாள நாம பெரியாள காட்டணும். 30 விழா நடந்திருக்கு. 30 விழா விட பெரிய கூட்டத்தை காட்டணும். அப்போ வெயில்ல மக்கள் காத்திருக்கட்டும். குறுக்க மறுக்க இந்த இடத்துல விஜய் வந்து கொண்டிருக்கிறார், விஜய் வந்து கொண்டிருக்கிறார் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சா இல்லையா? இதே இடத்துல 2 மணிக்கு வருவார், 3 மணிக்கு வருவார், 4 மணிக்கு வருவார், 5 மணிக்கு வருவார். 5 மணிக்கு வந்துட்டாரு, பைபாஸ் வந்துட்டாரு. 5 மணிக்கு காவல்துறை போய் சொல்லுது, சார் உள்ள போனா மிகப்பெரிய கேஷுவாலிட்டி நோக்கி போகாதீங்க, கூட்டம் நெருக்கடியா இருக்கு, காலையில இருந்து தண்ணி குடிக்காம தவிச்சு நிக்கிறான், வண்டி இவ்வளவு பெரிய பேருந்து பாத்திருக்கீங்களா? இந்த ராட்சசன் படத்தை ஒரு வண்டி மாதிரி இருக்கும், ஒரு யமகாதக பேருந்து மாதிரி இருக்கும், அதுல போகாதீங்கன்னு எச்சரிக்கிறாங்க. இல்ல நாங்க அப்படித்தான் போவோம் அப்படின்னு திமிர் எடுத்து உள்ள வர்றாங்க. மீண்டும் காவல்துறை போய் எச்சரிக்குது, இது எஃப்ஐஆர்ல இருக்கு, 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க, உள்ள போனா மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். இல்ல நாங்க அங்கதான் போவோம். இது வெண்ணமலை கோயிலுக்கு சொந்தம்னு ஒரு வெண்ணப்பைய வழக்க போட்டு பூர்வகுடி மக்களை விரட்டுறான். கேட்க நாதி இல்ல. சரா கோயில் யாரா கட்டினதுன்னு கேட்டா, கோயில் முருகனுக்காக கட்ட. முருகனே கட்டினாரா? வெண்ணமலையில் கூடிய பாலசுப்ரமணிய சாமியே கோயிலை கட்டிட்டாரா? வெண்ணமலை கோயில அந்த வெண்ணமலை கோயிலை கட்டினது யாரையுமாடா? என்னுடைய கருவறையில பூர்வகுடி மக்கள் கட்டிய கோயில் அது. அப்ப கோயில் யாருக்கு சொந்தம்? கோயிலை கட்டியவன் தமிழன். கோயிலுக்கு இடத்தை கொடுத்தவன் யாரு? அவனும் தமிழன். கோயிலுக்கு இடத்தை நாங்க கொடுத்தா, அந்த இடத்துல நாங்க குடியிருந்தா இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம். அறநிலையத்துறை என்பது என்ன? அமெரிக்காவோட அறநிலையத்துறையா? சீனாவுடைய அறநிலையத்துறையா? பாகிஸ்தானுடைய அறநிலையத்துறையா? தமிழ்நாடு அறநிலையத்துறை தானே. அந்த அறநிலையத்துறைக்கு பாத்திரப்பட்ட இடத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? கரும்பு விதைக்க போறியா? எள்ளு அறுக்க போறியா? நெல்லு போட போறியா? என்ன பண்ண போற? 1000 ஏக்கருக்கு பாலசுப்ரமணிய சாமிக்கு இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு? 1000 ஏக்கர்ல வள்ளியின் தெய்வானையும் கூட்டிட்டு சுற்றுலா போறாரா? டேய், உள்ள இருக்கிற முருகன் உனக்கு செலடா, எனக்கு எங்கள் முப்பாட்டன் முருகன்றா. எங்களுக்கு 1000 ஏக்கர் பண்ணையாரா முருகன்? முருகன் மக்களுக்கானவன், மக்களுக்காக போராடிய தலைவனவன். அவன் நிலத்துல போய் மக்கள் குடியேறதுக்கு யாரா வழக்கு போட்டு? திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் ஒரு பையன். அவன் வேலையே இதுதாங்க. அவன் வேலை என்ன? எங்கேயாவது போறது. 4 பேர் சந்தோஷமா ஒரு குடியிருப்பு இருந்தா பிடிக்காது அவனுக்கு. ஒரு வழக்க போட்டு அவர் கோயில் நடத்தலாம் மீட்டு கொண்டு. சரி, கோயில் நடத்த மீட்டாச்சுங்க, யார்கிட்ட கொடுக்க போற? கோயில் நடத்த மீட்டுட்ட யார்கிட்ட கொடுக்க போற? சாமிட்டியா? சாமி டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சரியா இருக்குப்பா, 17 ஏக்கர் 7 சென்ட் சரியா இருக்கு. வெண்ணமலை தாந்தோன்றி மலையில 32 ஏக்கர் எங்க அப்பா சிவன் பேர்ல, எங்க அம்மா பார்வதி பேர்ல பட்டா போட்டு எழுதி கொடுத்தது. சிவனும் பார்வதியும் பட்டா போட்டு எழுதி கொடுத்தது, அது சரியா இருக்கு. அப்புறம் கரூர் பசுமதீஸ்வரர் கோயில், அதுல ஒரு 22 ஏக்கர் தென்னந்தோப்பு, அதுல தேங்காய் வெட்டி அங்க இந்த குரூப் கருப்பசாமி கவுண்டர் கொடுத்துரு. அப்புறம் என்னப்பா, அப்புறம் இங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப், அதுல சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வாடகை விட்டு முருகன் சொல்ல போறாரா? இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டம் உலகத்துல எங்கேயுமா இருக்குமாங்க? 1948 ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டுச்சு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, இந்த கல்குவாரி சிக்கலை பத்தி முழுசா ஆராய்ஞ்சு உள்ள போனா, கல்குவாரிகளை முறையாக நடத்த, சரியாக நடத்த கல்குவாரி முதலாளிகள் தயாரா இருந்தாலும் லீகலா இந்த கல்குவாரியை நடத்துறாங்க தயாருங்கன்னு ஒரு கல்குவாரி முதலாளி சொல்றான்னு வச்சுக்கோங்க, நீ இல்லீகல் நடத்து. இல்லீகல் நடத்தி எனக்கு ஏக்கருக்கு 5 லட்சம் கொடு. கேட்கறது யாரு தெரியுமில்ல? தமிழ்நாட்டினுடைய கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி அவருடைய பிஏ செய்யுது. நான் ஆதாரத்தோட சொல்றேன்.
அவர் பிஎஸ் செய்யது, ரகுபதி அமைச்சருடைய பிஎஸ் செய்யது. ஒவ்வொரு கல்குவாரி முதலாளிக்கும் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, டைரக்ட் கால். ரெக்கார்ட் இருக்கு, ரெக்கார்டு வச்சிருக்கேன். சும்மா நான் ஒண்ணு இந்த விசிலடிச்சா கொஞ்சம் கிடையாது, சீமான் தம்பி ஆதாரத்தோட பேசுவேன். போன போட்டு ஒவ்வொரு முதலாளிக்கும் ஏக்கருக்கு 5 லட்சம். ஒரு கல்குவாரி 10 இருந்து 20 ஏக்கர் இல்லாம செய்ய முடியாது. அப்ப ஏக்கருக்கு ஒரு கல்குவாரிக்கு 50 லட்சம். 50 லட்சம் எதுக்குள்ள? இந்த பிப்ரவரி மாதத்துல கொடுக்கணும். எதுக்கு? தேர்தல் நிதி. அவன் கல்குவாரியை எப்படி லீகலா செயல்படலாம்னு கல்குவாரி முதலாளி யோசிக்க, இல்லீகலா எப்படி நடத்தலாம்னு அமைச்சர் யோசிக்கிறாரு. அப்புறம் விளங்குமா? பேருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மணல் கரிகாலை பேரே இருக்கும். என்னங்க மணல் கரிகாலை? மணலை நீங்க எதுவும் கண்டுபிடிச்சிக்கலாங்க. இப்ப நீங்க வந்து அப்துல் கலாம்னா அவர் விஞ்ஞானி, இப்ப எங்க செந்திலாத விஞ்ஞானி, அவர் விஞ்ஞானி போட்டுக்கிறாரு. அவன் பேருக்கு முன்னாடி கத்தி கூத்து கந்த பான்ராக் ரவி அப்படிங்கிற மாதிரி மணல் கரிகாலன். என்னங்க மணல் கரிகாலன் அப்படின்னா அது மணல் அவர் தான் ஃபுல்லா பாத்துக்கிறாப்ல. தமிழ்நாடு முழுக்க மணல் எடுக்கணும்னா அவர்கிட்ட கப்பம் கட்டுவார். என்ன ஒரு உண்மையான அரசு, அப்பேற்பட்ட அரசு.